நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா? நல்ல ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா? இப்பொழுது ஆண்டவர் உங்களை மற்றவர்களுக்கு பயன்படுத்தணும் என்று அவர் நினைக்கும் பொழுது உங்களை நிச்சயமாய் ஒரு இடத்துல நீங்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது இன்னொரு இடத்துக்கு ரதத்தில் கொண்டு செல்வார். அப்போ நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வேலையை செய்து முடித்த பிறகு அந்த இடத்துல இருந்து இம்மிடியட்டாக ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வருவார். ஏன்னா நீங்கள் ஒரு வழிகாட்டிய போல தான் இருக்கணுமே தவிர நீங்கள் வழியாக இருக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆத்துமாக்களை கொடுக்கும் பொழுது ஆத்துமாக்களுக்கு வழியாக இயேசு கிறிஸ்துவை நம்ம அவர்களுக்கு காண்பித்து விட்டு நம்ம அவங்க ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு இடம் கொடுக்கணும். ஸோ கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு இடம் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா? நல்ல ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா? இப்பொழுது ஆண்டவர் உங்களை மற்றவர்களுக்கு பயன்படுத்தணும் என்று அவர் நினைக்கும் பொழுது உங்களை நிச்சயமாய் ஒரு இடத்துல நீங்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது இன்னொரு இடத்துக்கு ரதத்தில் கொண்டு செல்வார். அப்போ நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வேலையை செய்து முடித்த பிறகு அந்த இடத்துல இருந்து இம்மிடியட்டாக ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வருவார். ஏன்னா நீங்கள் ஒரு வழிகாட்டிய போல தான் இருக்கணுமே தவிர நீங்கள் வழியாக இருக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆத்துமாக்களை கொடுக்கும் பொழுது ஆத்துமாக்களுக்கு வழியாக இயேசு கிறிஸ்துவை நம்ம அவர்களுக்கு காண்பித்து விட்டு நம்ம அவங்க ஆண்டவரோட இணைந்திருப்பதற்கு இடம் கொடுக்கணும். ஸோ கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு இடம் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன்.